மறைந்த இயக்குனர் பாரதிராஜா அவர்கள பத்தி நெறைய விஷயங்கள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்கு. அவங்க வீட்ல ஒரு குண்டூசி விழுந்தா கூட அது வெளில நியூஸா வரும் போல, அந்த அளவுக்கு நெறைய விஷயங்கள் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில பாரதிராஜா அவர்களோட கட்டிலுக்கு அடியில இருந்த பொருள பார்த்து, அவங்க மகள் பயங்கரமா அழுதுருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. அப்படி என்ன பொருள் இருந்துச்சு? எதனால அவங்க அழுதாங்க? அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல இயக்குனரான பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவுக்கு பின் அவரோட பண்ணை வீட்ல நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில ஹிந்து முறைப்படி அவங்களோட வீட்ட சுத்தம் பண்றது, புதுசா பெயிண்ட் அடிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா? அதனால பாரதிராஜா சாரோட ரூம அவங்களோட மகள் வந்து ஒதுங்க வைக்க போயிருக்காங்க. அண்ட் அப்ப கட்டிலுக்கு அடியில பார்த்தீங்கன்னா, அவரு சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட பொருட்கள் இருந்திருக்கு. குறிப்பா முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் இருந்திருக்கு. அதுல முதல் விஷயம் அவரோட குடும்ப ஃபோட்டோ. அதாவது அவரு, மனோஜ், அதுக்கப்புறம் ஜனனி அவர்கள் இருந்தது, அவங்க ஒய்ஃப் இருந்தது. இவங்க 4 பேரும் இருக்கக்கூடிய குடும்ப ஃபோட்டோ தான் முன்னாடியே இருந்திருக்கு. அண்ட் இது ஏன் இங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அங்க இருந்தவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. பாரதிராஜா சார் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, அது இந்த ஒரு ஃபோட்டோ தான். குறிப்பா இந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு, நீங்களும் அருகில் இல்ல, மனோஜ் ஐயாவும் தவறிட்டாரு அப்படிங்கிறதுனால, சார் வந்து ரொம்பவே எமோஷனலா அழுதுட்டே இருப்பாரு இத பார்த்து. அவன் பெரும்பாலான நேரத்தில இதுதான் இருக்கும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட இந்த ஒரு ஃபோட்டோவ எடுத்து பார்த்துட்டு தான் தூங்குவாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவரு பயன்படுத்திய இந்த சினிமால பயன்படுத்திய ஒரு முக்கியமான பொருள் ஒண்ணு அடியில இருந்திருக்கு. அண்ட் இத தாண்டி அவரோட பர்சனலா இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து அடியில இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எப்போதுமே அவரோட கட்டிலுக்கு அடியில இருக்குமாமா. அண்ட் அதில அந்த குடும்ப ஃபோட்டோவ பார்த்து அவர் அழுதாரு அப்படிங்கிற விஷயத்த வீட்ல இருக்கவங்க சொன்ன உடனேயே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில யாருமே கூட இல்லாம தான் அவர் இறந்து போயிருந்தாரு. அதனால தன்னோட குடும்பத்த பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதற்காக தான் அந்த ஒரு ஃபோட்டோவ அங்கன வச்சிருந்திருக்காராமா. இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனேயே அவங்க பொண்ணு ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வீட்ல இருந்தவங்க தான் அவங்கள கன்சோல் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல டான்சர் மற்றும் இயக்குனர் மற்றும் நடிகரான ராகவா லாரன்ஸ் அவர்கள் அடுத்த அவதாரமாக அரசியல்ல நுழைய போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கான பிரஸ் மீட்டும் கொடுத்திருந்தாரு. அப்ப மக்கள நாயோட ஒப்பிட்டு பேசிட்டாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகி இருந்துச்சு. இது குறித்து ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நெறைய பேரு நான் மக்கள தப்பா பேசிட்டேன், நாயோட ஒப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. நான் என்னைக்குமே மக்கள அப்படி பேச மாட்டேன். மக்களும் சரி, என்னோட ரசிகர்களும் சரி, என்னோட தாய்க்கு சமமானவங்க. அவங்கள தப்பா பேசினா நான் நாக்கு வந்து அழுகி போயிடும். நான் சொன்னத நீங்க இன்னொருக்க போய் பாருங்க. அந்த மாரி நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். சும்மா ஒரு வார்த்தைய புடிச்சு தப்பா பேசாதீங்க. முழு வீடியோவையும் பாருங்க. உங்களுக்கே புரியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இவரு டிவிகேக்கு வராரு அப்படிங்கிற மாரியான செய்திகள் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கா போகுது. ஆனா இதுவரைக்குமே அஃபிஷியலா ராகவா லாரன்ஸோ இல்ல விஜய் சாரோ இத பத்தி சொல்லவே இல்ல. இது குறித்து சீக்கிரமா ஒரு அறிவிப்பு வெளியிட்டா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.